பேரோட எதிர்பார்ப்போடு இருக்கிற விஷயம் செய்வினை தோஷம். அவர்கிட்ட கேட்க வர்ற கேள்வி ரைட்டா? திருமணத்துக்கு போயிடலாம், அதுக்கு முன்னாடி செய்வினையை முடிச்சிடலாம். சரியா? ரொம்ப அழகாக சிம்பிளாக எடுக்கலாம். 6ஆம் பாவகம் தான் செய்வினையை சொல்லக்கூடிய பாவகம். என்ன பாவகம்? 6ஆம் பாவகம். அவங்க லக்னத்துக்கு 6ஆம் பாவம் போட்டிருக்கீங்க இல்லையா? லக்னம் போட்டிருக்கீங்க இல்லையா? 6ஆம் பாவக அதிபதி யாருக்கெல்லாம் பாதகாதிபதி தொடர்பில் இருக்கு கை தூக்குங்க. 1 2 நீங்கள் 2 தைரியசாலிகள், 3 தைரியசாலி, நீங்கள் கொஞ்சோடு தைரியசாலி இல்லை. ரைட்டா? 6ஆம் பாவதி பாதகாதிபதி தொடர்போடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு செய்வினை உண்டு. ரைட்டுங்களா? இது லக்கணத்தோட தொடர்பில் இருந்தால் கண் திருஷ்டியால் ஏற்பட்டது. செய்வினவல்ல, கண் திருஷ்டி. ரைட்டுங்களா? அப்போ கண் திருஷ்டி லக்னாதிபதியும் 6ஆம் பாவாதிபதி தொடர்பு, லக்னத்துக்கு தொடர்பில் இருந்தால். இப்போ 6ஆம் பாவாதிபதி லக்னத்தோட தொடர்பில் இருக்கார், லக்னாதிபதி சாரம் அல்லது லக்னத்தில் இருக்கார், இல்லை லக்னாதிபதியை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா கண் திருஷ்டியால் ஏற்பட்டது தான். சரிங்களா? ஆறாம் பாவ அதிபதி பாதகாதிபதியினுடைய தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் செய்வின தோஷம் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் துலா லக்னம் சொல்லியிருக்கார். 6ஆம் பாவ அதிபதி யார்? குரு. யாரோட தொடர்பில் இருக்கணும்? சூரியனோட தொடர்பில் இருந்தாத்தே அவருக்கு திருஷ்டி தோஷம். சூரியனே மறைஞ்சு போயிட்டார், புரிஞ்சா இல்லைங்களா? அப்போ அவருக்கு திருஷ்டி தோஷம் இல்லை, குருவோட வீட்டில் இருக்கார். துலா லக்னத்துக்கு இருங்க ஒவ்வொரு லக்கணமாக போவோம். 6ஆம் பாவ அதிபதிக்கு அதாவது துலா லக்னத்துக்கு தொந்தரவு இல்லை, அவரோட வீட்டில் இருக்கார். அதனால இவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கார். லக்னாதிபதி 6ல் உட்காந்ததுனால இவருக்கு திருஷ்டி தோஷம் மட்டும் இருக்குது. அதனால் 2 வரமிளகா, கொஞ்சோண்டு கல் உப்பு, முக்கூட்டு மண் அப்படி எடுத்து தலையில் சுற்றி கேஸ் அடுப்பில் கொண்டு போட்டுற வேண்டியதான். அடுப்பில் போட சொன்னாங்க அப்படின்னா வெளியில் ஏதாவது தீ வச்சு போட்டுருந்தேன். நீங்கள் கொண்டு கேஸ் அடுப்பில் போட்டுறாதீங்கன்னு சொல்கிறதுக்குதா? ஆமாம், ஏன்னா டக்குன்னு நீங்கள் வாட்டில் அடுப்பில் போட சொன்னோம்னு சொன்னதுனால நான் கேஸ் அடுப்புன்னு சொல்லலை, அதனால நாங்கள் போட்டோம்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? வெளியில் ஒரு கொட்டாங்கச்சியை வச்சு, ஆமாம், அப்படி போட்டிங்கன்னா ரைட்டு. சரி, நம்ம பணக்காரர் ஆகிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிவிட்டு அடுத்து உள்ளே வருவோம். ரைட்டா? தொழில் யாரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அருமை. இது வரைக்கும் நீங்கள் தொழில் பண்ணதுக்கும் இனிமேட்டுக்கு இன்றைக்கி தேதி எழுதுங்க, டேட்டு டைம் எழுதிக்கங்க. இனிமேட்டுக்கு பண்ணுற தொழிலுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இந்த தொழில் பண்ணுற இடத்துல குங்குளியம்னு இருக்குது. குங்குளியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குங்குளிய சாம்பிராணி, அதையும் எது வேணால் எடுத்துக்குங்க. வெள்ளையாக வர்றவனை பூரா வெள்ளையில் போடுங்க, கருப்பாக வர்றவங்களுக்கு பூரா கருப்பில் போடுங்க. அவ்வளோதான் வித்தியாசம். என்னங்க? குங்குளியமும் மருதாணி பவுடரும், அதாவது ஒரு கொட்டாங்கச்சி எடுத்துக்கங்க, உடச்சிருங்க, ஒரு 2 சூடத்தை வச்சிங்கன்னா அது வாட்டில் பிடிச்சிக்கிறோம். ஏன்னா நம்ம போய் குச்சி தேட வேண்டியதில்லை, இதுவே 2 நிமிஷத்தில் சரியாயிரும், ரெடி ஆயிரும். குங்குளியத்தை போட்டு மருதாணியை போட்டு தூப தீபம் காட்டினீங்கன்னா வெள்ளி செவ்வாய் கூட கட்டலாம். என்னங்க? அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிருவாங்க. இது போதும் பரிகாரம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். குங்குளியமும் மருதாணி பவுடர் மட்டும் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வாரத்தில் 2 நாளாக போடுங்க, அல்லது 1 நாளாவது போட்டிங்கன்னா போதும். என்னங்க? அதுதான் இப்போ சொல்ல போகிறோம். அது அடுத்தது. தொழில் பண்ணுறவங்களும் சரி, தொழில் பண்ணாதவங்களும் சரி, பணக்காரர் ஆகிறதுக்கு ஒரு 3 விதி கொடுத்துட்றேன். டேட் எழுதியிருக்கோம், ரைட்டா? டேட் எழுதியிருக்கோம். தோத்துட்டாக்க நீங்கள் எப்போ வேணாலும் என்னை சந்திக்கலாம். நான் தோத்துட்டேன், நீங்கள் சொன்னது செஞ்சேன், ஆனால் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்றைக்கு வேணாலும் சந்திக்கலாம். ரைட்டா? பிங்க் கலரில் 20 ரூபா நோட்டு இருக்கு இல்லையா? ஒரே ஒரு நோட்டை எடுங்க, அழகாக ஒரு கவர் பண்ணுங்க. அதாவது ஒரு மூக்குத்தி டப்பா, தோடு டப்பாலாம் சும்மா தானே போட்டு வச்சுருக்குறோம், அந்த டப்பாக்குள்ளே அந்த 20 ரூபாய் வச்சுருங்க. இல்லைன்னு கேட்கக்கூடாது. ஒரு பர்ஸ்லையாவது போட்டு வச்சுருங்க.
வச்சு நம்ம பணம் எப்போதும் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த 20 ரூபா நோட்டை வச்சுருங்க. அந்த கவர் பண்ணதை திறக்கவே கூடாது. அந்த 20 ரூபா நோட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கவே கூடாது. நீங்கள் இந்த 20 ரூபா வச்ச இடத்துல நாளைக்கு என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதை ஒரு 50 விசா, இப்போ 50 காசு இல்லை 5 ரூபா, அந்த 5 ரூபாய் கொண்டே அது மேலே வச்சிடணும். மறுநாள் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மணியன் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். வாங்க வாங்க உட்காருங்க. நம்ம நாடி வீடியோலாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க இல்லையா? நாடி வகுப்புலாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? நாடி வகுப்பு யாராருனால நாடி வகுப்பு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நம்ம தாராபுரம் எல்டி துரைசாமி ஐயா, மணியன் ஐயான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? கடகம் ஐயா அவங்களாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதில் மணியன் ஐயா வந்து ஈரோடு மணியன் சார் இவர் தான். நம்ம அறிமுக வகுப்பு அன்னைக்கு எப்போதுமே இவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம். சித்தயோகி சிவதாசன் ஐயா, கடகம் ஐயா, சின்னாலப்படி தங்கவேல் ஐயா, இவங்கெல்லாம் அந்த நாடியை வந்து ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வந்தாங்க. நம்ம சுலபமாக ஆட்டையை போட்டுக்கிட்டு அதுக்கு மூலகர்த்தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். என்னங்க, அதனால தான் அவங்க பேரை சொல்லிட்டு நடத்தும்போது நமக்கு 1-2 தெரியலைனாலும் அவங்க ஆசீர்வாதத்தினால நமக்கு ஏதாவது நல்ல பலன் வந்துடும். சரி, இப்போ நம்ம 2 விஷயம் போயிட்டோமா? அடுத்தது இப்போ வந்து இதை வந்து 20 ரூபா நோட்டை எங்கே வைக்கணும்? பீரோவில் வச்சிடுறோம். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஒரு 5 ரூபா சம்பாரிச்சாலும் அதுக்குள்ளே கொண்டு வச்சுட்டு அப்புறம் எடுத்து பழகணும். பணம்